இணைய தமிழ் பயன்பாடு. தமிழ் வளர்ச்சிக்கு கணினி, இணைய தொழில்நுட்பம் ஆகிய இரண்டும் பெரிதும் பயன்படுகின்றன. ஆசிய அளவில் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழுக்கே அதிகமான இணைய அமைப்புகள் உள்ளன. தமிழில் சுமார் 2000 இணைய அமைப்புகளும் 1 கோடி பக்கங்களும் உள்ளன. இதனை தமிழில் படிப்பதற்காக அமுதம், லதா, பாமினி, மயிலை, வானவில், பூபாலம், முரசு ஆகிய மென்பொருட்கள் இணையம் மூலமாக கிடைக்கின்றன. தேடுபொறிகள், மின்னஞ்சல், இணையதளங்கள், வலைப்பூக்கள், சமூக இணையதளங்கள், படக்காட்சிகள், மின் ஆளுகை, மின் வணிகம், இணைய ஊடகங்கள், மின் தாவர தளங்கள், இணைய கல்வி ஊடகங்கள் என்றவாறு இணையம் பல்வேறு நிகழ்வுகள் அன்றாட வாழ்வில் கலந்துவிடுகின்றது. உலாவி பிரவுசர்: கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி, ஓப்ரா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், எபிக் போன்ற மென்பொருட்கள் கிடைக்கின்றன. இவற்றின் வழியாக நாம் இணையத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். சமூக பயன்பாடுகள்: தகவல் தொடர்பு, மின்னஞ்சல், சமூக வலைத்தளங்கள் மற்றும் இதர இணையதளங்கள் மூலம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவுகிறது. கல்வி: தமிழ் மொழி, இலக்கியம், இலக்கணம், பண்பாடு போன்றவற்றை கற்கவும் வளங்களை அணுகவும் இணையம் உதவுகிறது. பண்பாடு: தமிழ் இலக்கிய பண்பாட்டு வளங்களை ஆவணப்படுத்தவும் உலகம் முழுவதும் பரவும் இணையம் ஒரு சிறந்த தளமாக உள்ளது. பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடுகள். வணிகம்: மின் வணிகம், இ-காமர்ஸ் மூலம் உலகளவிய சந்தையில் தமிழ் பொருட்களை விற்கவும் வாங்கவும் உதவுகிறது. பயன்பாட்டு மென்பொருட்கள்: கணினி மற்றும் இணையத்தில் தமிழ்மொழி சார்ந்த மென்பொருட்கள் மற்றும் செயலிகளை உருவாக்கவும் பயன்படுத்தவும் உதவுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி: கணினி தமிழ் வளர்ச்சிக்கு இணையம் முக்கியத்துவமானது. ஒருங்குறி, யூனிகோட் போன்ற தரநிலைகளை உருவாக்கி தமிழ் எழுத்துக்கள் சரியாக தெரியும் இணையத்தில் தமிழ் பரவவும் வழிவகுக்கிறது. பிற பயன்பாடுகள். சுகாதாரம்: மருத்துவர்களுடன் ஆன்லைனில் ஆலோசனை பெறுவதும் மற்றும் சுகாதார தகவல்களை பெறுவதும் சாத்தியமாகிறது. அரசு சேவைகள்: ஆன்லைன் அரசு சேவைகள், வரி செலுத்துதல் மற்றும் பிற அரசு தொடர்பான பணிகளை எளிதாக்குகிறது. பாதுகாப்பு: இணையம் இயக்கப்பட்ட பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் போன்ற நவீன பாதுகாப்பு அமைப்புகளின் பயன்பாடும் இதில் அடங்கும்.